ஹாய் டிசைனர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் டூல் தான். இந்த டைப் டூலில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த டைப் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோகோ டிசைன் பண்ணுறதுக்கும் ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுறதுக்கும் இன்னும் நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த டைப் டூல் வந்து யூஸ் ஆகுது. இதில் ஒரு 7 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றத்தை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு டூல் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா டீன்னு போட்டிருக்கோம். இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதனுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். அதாவது இதனுடைய டைப்ஸ் எல்லாமே வரும். ஃபஸ்ட்டு டைப் டூல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இந்த டைப் டூல் வந்து 2 விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்டிங் போடுறீங்க அப்படின்னாலும் இது யூஸ் ஆகும். சப்ஹெட்டிங் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இந்த டைப் டூல் வந்து யூஸ் ஆகும். இப்போ பாருங்க, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு டைப் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் ஸ்பேஸில் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணுறேன். இப்போது எனக்கு வந்து இதை ஹெட்டிங்காக நான் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹெட்டிங்காக யூஸ் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் வந்து நான் ஒரு சப் ஹெட்டிங் போடணும் அப்படின்னா அகைன் டைப் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதனுடைய சைஸை வந்து நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து சப்ஹெட்டிங் மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இதுக்கு இது யூஸ் ஆகுது. ரெண்டாவது இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜில் உங்களுக்கு தேவையான பேராகிராஃப் வந்து நீங்கள் தேவையான அளவு வந்து இந்த மாதிரி ரெக்டாங்குலர் மாதிரி ட்ரா பண்ணுங்கள். பிடிச்சி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேராகிராஃப் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இதையும் நான் வந்து டைப் டூலில் தான் பண்ணேன். இதையும் டைப் டூலில் தான் பண்ணேன். இதை நான் ஜஸ்ட்டு ஒன் கிளிக் பண்ணால் போதும், எனக்கு இந்த மாதிரி வரும். இதை நான் வந்து ஒரு ரெக்டாங்குலர் மாதிரி ட்ராக் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி பேராகிராஃபாக வந்து க்ரியேட் ஆகும். இது ரெண்டுமே வந்து நான் டைப் டூலில் தான் பண்ணேன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா டைப் டூல். ஏரியா டைப் டூல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ணிங்க. இது ரெக்டாங்குலர், இது சர்க்கிள், இது பாலிகன். ஓகேங்களா? இந்த 3 பண்ணிட்டேன். தென் டெக்ஸ்ட் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு ஏரியா டைப் டூலில் கிளிக் பண்ணுங்கள். தென் இதோடைய பாத்தில் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து வந்துடும். இப்போது இந்த எக்ஸாம்பிளோட பாத்தில் நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா? இதுக்கு தான் இந்த பாத் டூல் வந்து யூஸ் ஆகுது. தென் தேர்டாக பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆன் பாத் டூல். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கர்வ் ஒன்று வரையும். இந்த மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிட்டேன். தென் ஏரியா டைப் ஆன் பாத் டூலை கிளிக் பண்ணிவிட்டு நான் பாத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பாத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அலைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டைப் டூல். வெர்டிக்கலாக நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு வெர்டிக்கலாக ஏதாவது ஒரு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த வெர்டிக்கல் டைப் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் ஏரியா டைப் டூல். நான் மேலே பார்த்தீங்களா ஏரியா டைப் டூலு, அதே கான்செப்ட் தான். இது வெர்டிக்கலாக டைப் ஆகும். அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எக்ஸெல்ல வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு வெர்டிக்கல் ஏரியா டைப் டூலை கிளிக் பண்ணிவிட்டு பாத்தில் கிளிக் பண்ணுறேன். பாத்தில் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வெர்டிக்கலாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வரும். உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெர்டிக்கல் டைப் ஆன் பாத் டூல். சேம் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பென் டூலில் ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ணுங்க. தென் வெர்டிக்கல் டைப் ஆன் பாத் டூல் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த பாத்தில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெட்டர்ஸ் பாருங்கள், உங்களுக்கு வந்து வெர்டிக்கலாக வரும். ஓகேங்களா? கடைசியாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் ஆன் டைப் டூல். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டச் ஆன் டைப் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைப் டூலை கிளிக் பண்ணிவிட்டு டிசைன் ரூம் அகாடமின்ட்டு போட்டுடுறேன். இதோட சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டச் ஆன் டைப் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு இதை ரொட்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா?
இதோட சைஸை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். இதோட சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வளைஞ்ச மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட், அதாவது ஒரு வேர்டு என்ன பண்ணிக்கலாம்னா டெக்ஸ்ட்டை தனித்தனியாக நீங்கள் இந்த மாதிரி ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த டச் டைப் டூல் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இன்னைக்கு டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லுஸ்ட்ரேட்டரோட மொத்த சீரீஸும் நான் வந்து பிளேலிஸ்ட்டாக போட போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.